நல்ல வேலை கடைசியில எப்படியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இல்லைன்னா இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே நமக்கு ஒரு ஷாக்கு. என்னப்பா டியூ ஃபேக்டர் இருக்கப்ப பவுலிங் சூஸ் பண்ணாம பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்களே, அதுக்கு தகுந்தாப்புல இவங்களோட பேட்டிங் அதிரடியா இருக்குமோ. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய அட்வான்டேஜே இவங்களோட டாப் ஆர்டர் தான். சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு மார்க்ரமும் டீகாக்கும் சேர்ந்து கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தாங்க பயந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நம்மளோட பவுலிங் ஸ்டார்டிங்ல வேற லெவல்ல இருந்துச்சு. பும்ரா நான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டீகாக்கோட ஸ்டெம்பை தெறிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் இருந்துட்டு நான் பும்ரா மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கலனா கூட என்னோட ரெண்டாவது ஓவர்ல நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங் மார்க்ரம தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா நான் என்னோட அடுத்த ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கெல்டனோட விக்கெட்டையும் எடுத்தாருங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா 20 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3 விக்கெட் போயிடுச்சு, இனி இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா போதும், ஈஸியா ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா டெவால் பிரேவிஸும் டேவிட் மில்லரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. 2 பேருமே அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே ஸ்கோரு 100 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. என்னப்பா இவங்களை இப்படியே விளையாட விட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும், எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் சிவம் துபே எப்படியோ டெவால் பிரேவிஸோட விக்கெட்டை எடுத்தாரு. ஆனா மில்லரை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவர் பாட்டுக்கு மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளி மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படியே அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றது, இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னா நமக்கு ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட வந்தாருங்க. அவரோட ஓவர்லையும் பயங்கரமா இன்னைக்கு பிரிச்சு மேய்ஞ்சாங்க. அடுத்தும் பிரிச்சு மேய போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா வருண் சக்கரவர்த்தி நான் 80 ரன்னு கொடுத்தாலும் மில்லரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ டேவிட் மில்லரோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் மார்க்ரோ ஜான்சன் போஸ் அவுட் ஆனாலும் ஸ்டெப்ஸ் மட்டும் நின்று கடைசி வரைக்கும் அதிரடி காட்டிட்டாருங்க. கடைசி வரைக்கும் மனுஷன் 6 அடிச்சு தள்ளினால இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர் முடிவுல 187 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது இந்தியாவுக்கு ஒரு டஃப்பான டார்கெட் தாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சமாவது ரன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. டியூவெல்லாம் இருக்கிறனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம நம்ம அதிரடி காட்டணும் அப்படின்னா ஈஸியா இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். ஆனா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்றது அபிஷேக் சர்மா கையில தாங்க இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். இந்த T20 வேர்ல்டு கப்ல கண்டினியூஸா 3 மேட்ச்லயுமே டக் அவுட் ஆயிருக்காரு. அது மாதிரி இல்லாம இந்த மேட்ச்ல நான் எப்படியாவது ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வழக்கம் போல அதிரடி காட்டினார்னா போதும், ஈஸியா இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.